கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கும் கூட இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. We are so glad to get connected with you through this video. இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். Even today I would like to share a scripture portion. சங்கீதம் 139:18 வசனம். It is from Psalms chapter 139 verse 18. நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். When I awake I am still with thee. இந்த வசனத்திலே என்ன மிகவும் ஆழமாக தொட்டதான ஒரு வார்த்தை இன்னும். One of the word that touched my heart is that still. நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். When I awake I am still with thee. அவர் இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நான் அதை திரும்ப வாசிக்கும்போது புரிந்து கொண்டேன். As I repeatedly going through that particular verse, I understood there is something behind that verse. இந்த சங்கீதத்தை முழுதுமாக நான் திரும்ப வாசிக்கும்போது இந்த சங்கீதத்தை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். As I was reading this psalm, I understood that we can divide this psalm into 2 parts. முதல் 17 வசனங்களும் கர்த்தர் நம்மை எப்படி அறிந்திருக்கிறார் என்பதுதான் இந்த முதல் 17 வசனங்களும் சொல்கிறது. The first 17 words talks about how our God understands or knows us. கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆழமாக ஆராய்ந்திருக்கிறார், எவ்வளவு நெருக்கமாக நம்மை அறிந்திருக்கிறார், எப்பொழுதிலிருந்தே நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் இதிலே படிக்கலாம். From this verse we can understand how God is searching through us and how depth God has understood us is what we can understand from here. மாத்திரமல்ல அவர் நம்மை எவ்வளவு அழகாக நம்மை தொடர்ந்து வருகிறார் என்பதையும் குறித்து நாம் இதிலே அறிந்து கொள்ளலாம். And also we can understand the way how God is persuading us. இந்த 18ஆம் வசனத்திற்கு கீழாக உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது as we read the rear verses from verse 18, பிற்பாடு உள்ள வசனங்களிலே அவர் தன்னுடைய அறிக்கையையும் தன்னுடைய ஜெபத்தையும் அங்கே எழுதுகிறார். in the rear verses David is writing about his prayer and about his confession. அப்படி என்றால் அவர் அந்த அறிக்கையையும் தன்னுடைய ஜெபத்தையும் அவர் ஏறெடுப்பதற்கு முன்பதாக அவர் ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகளை முதலிலே அவர் ஆராய்ந்திருக்கிறார். Even before he starts his prayer and his confession, he has understood the magnificent work of the Lord. இங்கே நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் அதுக்கு பிற்பாடு அவர் அறிக்கையும் ஜெபத்தையும் செய்கிறார். After saying this verse that says when I awake I am still with thee, and then follows his confession and prayer. நான் விழிக்கும்போது என்று சொல்லும்போது அப்படி என்றால் அவர் அதற்கு ஆப்போசிட்டான பதம், அதனுடைய எதிர்மறையான பதம் என்ன என்று கேட்டால் நான் விழிக்காத போது அல்ல என்றால் நான் உணர்வில்லாத போது என்று புரிந்து கொள்ளலாம். When he says when I awake, which means the contrary or the opposite word for that is that when he was not awake. அவர் விழிக்கும் போது தான் அவர் ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகளையும் அவர் அறிந்து அதை எழுதுகிறார். So which means only when he is awake he understood the magnificent work of the Lord, and then he continues to write the psalm. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வந்தது. I remember an instance where as I was going through this verse, பொதுவாக சிறு குழந்தைகள் தூங்கும்போது தூங்கி எழுந்த உடனே அவங்க அழுவாங்க. Generally when little children as soon as they get up from their sleep they used to cry. எதற்காக அழுறாங்க அப்படினா நமக்கு தெரியாது. ஆனா அம்மாவோ அப்பாவோ தகப்பனோ தாயோ அவங்க பக்கத்துல இருந்துட்டாங்கன்னா அவங்க அமைதியாயிடுறாங்க. So we do not know for the reason why these little babies they cry, but once when the mother or the father comes close to them then they stop crying. நான் என்ன விளங்கிக்கிறேன் அப்படினா குழந்தைங்க பயத்தினால அழுகுறாங்க. அதாவது அவங்க எழும்பும் போதே அவங்க தாயோ தகப்பனையோ பார்க்கல அப்படினா அவங்களுக்கு ஐயோ நான் தனியா ஆயிட்டனோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருது. So what I understood that is when the children when they get up they have a feeling that they have been isolated or left alone, and that's the reason because of fear they start crying. இப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கூட நான் இதை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் விளங்கினது. As we connect this to our spiritual life,
I remember one thing. இந்த தாவீது இவர் கடந்து போனதான இந்த பாதையை போல நமக்கும் கூட பல அனுபவங்கள் வர்றது உண்டு. Just like this David went through certain paths, even we also have to encounter those circumstances. இந்த சங்கீதத்துல பல இடங்கள்ல அவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் அறிக்கையாக சொல்லுகிறார். In this particular psalm, as a confession, he talks about his experiences. 5ஆம் வசனத்துல முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். In verse 5 he says, thou hast beset me behind and before and laid thine hand upon me. 7வது வசனத்துல உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சொல்றார். In verse 7 he says, whither shall I go from thy spirit, or where shall I flee from thy presence? அப்படினா அவர் தேவ சமூகத்தை விட்டு எப்பொழுதெல்லாம் அவர் விலகி போன அனுபவங்கள் அவருக்கும் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, விலகி போன போதெல்லாம் ஆண்டவருடைய கை அவரை விடவும் இல்ல. So there were occasions where he had also went away from the presence of God, but whenever he went away from God's presence, the hand of the Lord did not leave him or forsake him. இத நம்முடைய ஜீவியத்தோட தொடர்பு படுத்தி பார்ப்போம் என்றால் நமக்கும் கூட अनेक சமயங்கள்ல நாமும் தேவ சமூகத்தை விட்டு சற்று விலகி போகிறதான அனுபவங்கள் நமக்கும் வரதுண்டு. When we connect this to our spiritual life as well, there are occasions that we also had gone astray from God. அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை விடுகிறதும் இல்ல, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவருடைய கை நம்மை நெருக்கத்தான் செய்கிறது. At all those circumstances the Lord did not forsaken us, but rather his hand was besetting us behind and before. அப்பொழுதெல்லாம் அந்த நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் நம்முடைய ஆத்துமாவில தொய்வு ஏற்பட்டு நிச்சயமாகவே நமக்குள்ள ஒரு உணர்வு வரதான் செய்கிறது. So at times whenever we get into such kind of oppression, we get a realization in our spirit. ஆனா இதுல விசேஷமான காரியம் இல்லைனா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, but what the thing that we need to understand here is, நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். when I awake I am still with thee. ஒருவேளை நமக்கும் இதே போல தேவ சமூகத்தை விட்டு தூரமா போகிற அனுபவம் வந்து விட்டாலோ, in case if we have an experience of going away from God, அப்பொழுதெல்லாம் நமக்கும் ஒரு உணர்வை தேவன் தருகிறார். at that time even God gives us a realization or a conviction. அந்த உணர்வை வரும்போது நாம் விழிக்கிறோம். When that conviction comes in us, then we awake. ஆனால் அப்படி நாம் விழிக்கும்போது கூடவே நமக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு மனிதனுடைய இயற்கையினுடைய சுபாவமே என்னன்னா, ஐயோ நான் இவ்வளவு நாள் நான் எங்க போயிருந்தேன், தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டேனே, நான் இப்ப எப்படி தேவ சமூகத்துல ஆதி அன்புக்கு நான் திரும்ப வருவேன் அப்படின்ற ஒரு பயமும் நம்மை தொற்றிக்கொள்கிறது. So whenever we get a conviction, we also get into a fear stating that I have gone away from God, I have been isolated from God, is what a kind of sense that we get into. நான் திரும்பவும் பழையபடி அதே தொடர்பை நம்ம எப்படி திரும்பவும் வளர்த்து கொள்கிறது என்கிறதான ஒரு பயம் நமக்குள்ள வரது உண்டு. So we also get into a fear saying that how can I again regain that life. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் தாவீது ஒருவேளை இந்த வசனத்தை சொல்லியிருக்கலாம். Maybe during such an occasion David would have said this psalm. அவர் என்ன சொல்றார்? இன்னும் உம்மண்டையில தான் இருக்கிறேன். And he says, I am still with thee. இதே மாதிரி ஒரு அனுபவத்தை யோனாவும் கடந்து போனார். Such a circumstances even Jonah also had to gone through. யோனா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, in Jonah chapter 2 verse 4, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். Then I said, I am cast out of thy sight, yet I will look again toward thy holy temple. இங்கே கூட யோனா சொல்றார் இன்னமும். Here also Jonah uses a word that says yet or still. இங்கே அவர் சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, நான் இவ்வளவு தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, நீர் என்னை நெருக்கி உம்முடைய இப்பொழுது கூட நெருக்கும் போது நான் என்னுடைய ஆத்மாவிலே எனக்கு ஒரு தொய்வு ஏற்படும் போது நான் இன்னமும் உம்முடைய சமூகத்தை தான் நோக்கி பார்க்கிறேன். Jonah also at occasion since he went away from the Lord, when he was also been besetted or oppressed, even here he also says, Lord, yet still I will look again towards thy temple. அப்படினா யோனாவுக்கு அவர் ஏன் இந்த மாதிரி இன்னமும் உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்றார்னா, why is that Jonah saying that word yet, that he would look to his temple? அவருக்கு முதல்ல தெரிந்திருக்கிறது, கர்த்தர் என்னை, நான் தேவ சமூகத்தை விட்டு நான் போய்விட்டேன், ஆனாலும் தேவன் என்னை விடுகிறதில்லை, இப்பொழுதும் தேவனுடைய சமூகம் என் கூட தான் இருக்கிறது என்பதை அவர் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். Jonah understood, even though I had gone away from God's
God's presence, but the Lord has not still forsaken me, is what Jonah had understood. யோனா 1 அதிகாரம் 3 வசனத்துல சொல்லும்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி அப்படிதான் எழுதியிருக்கிறது. In Jonah chapter 1 verse 3 it is written that he went or fled from the presence of God. அப்படினா யோனாவும் தேவ சமூகத்திலிருந்து விலகி போனது உண்மைதான். It was true that even Jonah fled away from the presence of God. அவருக்குள்ளே ஒரு நித்திரை உண்டானது உண்மைதான். It was true that he also had a slumber. ஆனால் கர்த்தர் விடவில்லை. But still the Lord did not give up. கர்த்தர் அவரை நெருக்கினார். The Lord besetted him. அதே நேரம் அந்த நெருக்கத்திலேயே அவரை தப்புவிக்கும்படி ஒரு மீனையும் ஆயத்தப்படுத்தி வைத்தார். Even at that circumstances, amidst of his oppression, God also prepared a fish. அவர் ஆயத்தப்படுத்தினார் என்றால் அவருடைய கை அங்கே இருந்திருக்கிறது. When it says that he prepared a fish, which means his hand was also there. அவருடைய கை இருந்ததென்றால் கண்டிப்பாக அந்த இடத்துல தேவ சமூகம் இருக்கிறது. If the hand of the Lord was there, which means the presence of God also was existed. இதை நன்றாக உணர்ந்த யோனா தான் சொல்கிறார், இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன். Having understood this, Jonah is saying, yet I will look again toward thy holy temple. அப்படினா நாமும் கூட ஒருவேளை நமக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வில்லாத ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நாம் யோசிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. Even so, when we do not have such a kind of not having a conviction in our heart, there are certain things that we need to look towards. நாம எப்படி உணர்வில்லாம இருக்கறோம்ங்கறத புரிந்து கொள்கிறதுக்கே ஒருவேளை டைம் ஆயிருது. Sometimes it also takes time that we are not into a realization or a conviction. நம்ம வாழ்க்கையில அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை போற போக்கிலேயே அப்படி போய் கொண்டிருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு உணர்வு சில நேரம் நம்ம விட்டு நஷ்டப்பட்டு போயிடுறது. Sometimes even as we just run through the current, and sometimes we also lose our spirit. ஆனா ஆண்டவர் நம்ம விடுறது இல்ல, நமக்குள்ள ஒரு நெருக்கத்தை கொடுத்து நம்முடைய ஆத்மாவில ஒரு தொய்வையும் கொடுக்கிறார். But God doesn't give up, but he gives us a conviction, and he gives a kind of an oppression. யோனாக்கும் இது சம்பவித்தது. It also happened to Jonah. 2:4 சொல்லும்போது என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். In Jonah 2:4 he says, when I am cast out of thy sight, I remember the Lord. அப்படினா நமக்கும் கூட ஒருவேளை நாம் நெருக்கப்படுகிறோமா அல்லது ஆவியில ஒரு சோர்வு தொய்வு வந்து விட்டதென்றால் நாம் உடனே புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை நாமும் தேவ சமூகத்தை விட்டு தூரமா போயிருக்கிறோமோ என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Whenever we also get into a type of kind of an oppression, we also need to examine ourselves whether that we have gone away from the presence of God. பொதுவாக நாம் ஏன் உணர்வில்லாம போகிறோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். Perhaps there could be many reasons why we are losing a conviction or realization. சொந்த இஷ்டம் செய்வதாலேயோ, it's because of doing our own will, தேவ பயம் இல்லாம போறதுனாலயோ, or it could be because of not having the fear of God, பழைய தோல்விகளே நினைச்சு நம்ம வருத்தப்படுறதுனாலயோ, or it could be because of the old failures that we always keep pondering. ஒவ்வொரு நம்மளை சந்திக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாமே அதை சமாளிக்க நினைக்கும்போது, whenever we think that we alone can manage all the problems, இதெல்லாம் சம்பவிக்கும்போது நாம ஒரு காரியத்தை மறந்து போயிடுறோம். when all these things occur, we forget one thing. இதெல்லாம் அவர் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற காரியத்தை நம்ம மறந்துடுறோம். We always forget the things to say that God is watching over us. அதனாலதான் தாவீது மீண்டும் நமக்கு நினைப்பூட்டி சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். Therefore psalmist he says, Lord, you are searching me and examining me. நம்ம இந்த காரியத்தை மறக்கிறதுனால தான் நம்ம உணர்வில்லாம போகிறோம். It's because we forget this thing, we do not have a realization. நமக்கு வருகிறதான ஒவ்வொரு சோதனைகளோ வேதனைகளோ தோல்வியோ பயமோ எந்த சூழ்நிலையிலும், amidst of all kinds of trials, tribulations and the persecutions that we are passing through, ஒரு காரியத்தை மட்டும் நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். we have to consider one certain thing. கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். And the Lord is searching us and he knows us. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். And he is watching over us. அதை நம்ம மறக்கும்போது, when we forget that, கண்டிப்பாக நாம் ஒருவேளை சுயமாக நம்ம பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம். Sometimes we under compulsion we try to face our own problems. அதனால நாமும் கூட கொஞ்சம் கொஞ்சமா சொந்த இஷ்டம் செய்றோம். And therefore we try to do our own will. தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம். And we depart from the presence of God. இதனால தான் இதே மாதிரி காரியம் தான் யோனாவுக்கும் சம்பவித்தது. And it was the same thing that happened even to Jonah.
நமக்கு ஒரு இப்படி உணர்வில்லாம போகும்போது நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம யோசிச்சு பார்த்தா, when we lose our realization, as we consider what we do at such circumstances, அதாவது உணர்வில்லாம போகும்போது நம்முடைய நிலவரங்கள் எப்படிலாம் இருக்கிறது, இது நமக்கும் வருகிறதா என்று நம்ம கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, so whenever we don't have a conviction and all those things, and as we question ourselves whether all these things would occur to us, கண்டிப்பா நமக்கு வருது. it is sure it comes to us. இது எப்படி அறிந்து கொள்ளலாம்? How can we understand? நம்ம சிருஷ்டிப்பையே நம்ம கேள்வி கேட்கிறோம் பல நேரங்கள்ல. Sometimes we question about our creation or our form, நம்முடைய சிந்தனைகளால நினைவுகளால அவரை பலமுறை நம்ம காயப்படுத்துகிறோம். and many a times we wound him with our thoughts and our நம்முடைய imaginations. வார்த்தைகள் ஒருவேளை ஆண்டவருடைய பிரியமில்லாத வார்த்தைகளை நம்ம பேசி விடுகிறோம். Sometimes we speak things that which are not pleasing God, நம்முடைய நினைவுகள்ல நம்முடைய எண்ணங்கள்ல ஆண்டவருக்கு சித்தமில்லாத எண்ணங்களை நம்ம வைத்துக் கொள்கிறோம். and in our hearts and in our mind we keep certain thoughts that which is not pleasing God, பயம் கலக்கம் வரலாம். and sometimes we may get into fear and trouble. தாழ்வு மனப்பான்மை வரலாம். We will get into inferiority complex. தவறான முடிவுகளையும் நம்ம எடுக்கலாம். Sometimes it leads us to a wrong decision. இப்படிப்பட்ட காரியத்துல ஏதாவது நமக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்குள்ள உணர்வில்லாத ஒரு எண்ணம், நமக்குள்ள ஒரு உணர்வில்லாத அனுபவம் காணப்படுகிறது. So whenever we get into such kind of circumstances, we need to understand that we get into a heart which does not have a conviction. அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் என்றால் நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் விழித்துக் கொள்கிறோமோ கண்டிப்பாக தேவ சமூகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. If we can understand that, then we can awake, and whenever we awake from our sleep or slumber, remember there is a presence of God awaiting for us. கண்டிப்பாக தேவ சமூகத்தை தாவீது உணர்ந்ததால் தான் அந்த பிற்பாடு உள்ள வசனங்களில் அவர் தன்னுடைய அறிக்கையும் ஜெபத்தையும் அவர் செய்கிறார். Having understood this, because David had a heart of conviction, then he started with his prayer and his confession. அவர் சொல்லுகிறார், கடைசியாக அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்றால், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். And as you read in the rear verses, David is saying, search me, O God, and know my heart, நித்திய வழியிலே என்னை நடத்தும், and lead me in the way everlasting. இப்படிதான் நம்முடைய ஜீவியத்தில் ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிருந்தோம் என்றால் நாம் உணர்வடை வேண்டும். In our life as well, if there are occasions that we have gone astray from the presence of God, we need to come to a conviction. நாம் விழிக்கும் போது தேவ சமூகம் நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறது. As we awake, we can feel the presence of God which is so close to us. தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம், நாம் ஜெபிப்போம், தேவன் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்வாராக. Let us all confess and let us yield our prayers to God, and the Lord will search us and he will know us. அப்பொழுது நித்திய வழியிலே நம்மை நடத்துவார். And then he will lead us into the way everlasting. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you all through these verses. Praise the Lord. Amen.